ஒரு தியரி இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், த லாஸ்ட் மீட்டிங் தியரி. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க யாரை உண்மையா மனசார நீங்க லவ் பண்றீங்களோ அவங்களோட உங்க இந்த ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆயிடுமா. அதாவது நீங்க அவங்களோட சேர்ந்து இந்த லைஃப்ல எந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க ஒன்னா கத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுப்பீங்களா. அண்ட் ஒன்ஸ் அது ஆச்சுன்னா யூனிவர்ஸ் அதை பார்த்து பர்சனலி என்ஷூர் பண்ணுமா தட் இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை திரும்ப சந்திக்கவே கூடாது அப்படின்னு. பிகாஸ் நீங்க மீட் பண்ணி நீங்க என்னெல்லாம் பார்க்கணுமோ என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இட் டசன்ட் மேட்டர்ஸ் நீங்க ஒரே ஏரியால இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்கும் சேம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆர் நீங்க எவ்ரிடே சேம் இடத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு போனாலும் சரி, நீங்க அவங்கள மீட் பண்ணவே முடியாது. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ்க்கு அது தெரியும் தட் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சந்திச்சாலும் அது அவங்க லைஃப்ல அது ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்டான பாட்டு கிடையாது அப்படின்னு. யூனிவர்ஸ்க்கு அது தெரியுது தட் நீங்க என்னெல்லாம் ஒன்னா இருந்து நீங்க பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்றேன், சில பேர் நம்ம லைஃப்ல நிரந்தரமா நம்ம கூடவே இருக்க வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்க நம்மளுக்கு ஒரு லெசனை கற்றுக் கொடுக்க மட்டும்தான் நம்ம லைஃப்ல வந்திருப்பாங்க. அண்ட் வென் த லெசன்ஸ் ஆர் ஓவர், இந்த யூனிவர்ஸ் சைலண்டா ஸ்லோவா அவங்கள நம்ம லைஃப்ல இருந்து காண போக வச்சிருவாங்க.